ராமநாதபுரத்தில் ஏர்போர்ட் வரும்போது சார் ஏர்போர்ட் இப்போ பரந்தூருக்கே சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் யார் கட்ட போகிறது? சென்டர் சார் மார்ச் 23 இல்லை, அதனால் இவங்க அறிவிக்கலாம். ஹூ ஹேஸ் டு டூ? நாம் பண்ணி கொண்டு இருக்கோம். நான் இப்போ இதுக்கே கூட மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் திருமயம் வந்த பொழுது கோரிக்கை கொடுத்துருக்கேன், விரைவில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம செட்டிநாடு ஏர்போர்ட்டு கொண்டு வர்றதுக்காக. ஆகவே மத்திய சர்க்கார் அதுவும் உடான் ஸ்கீமில் நாம் வந்து எவ்வளவு அதிகமாக, காரணம் 2 மடங்காயிருக்கு இந்த 10 வருஷத்தில் ஏர்போர்ட்டினுடைய எண்ணிக்கை. அதனால் செய்யறதுக்கு அது வந்து சென்டர் ரிக்வஸ்ட் வச்சா நீங்கள் அதுவே வேண்டாம். மெட்ரோஸ் ஃபேஸ் 2 சென்னையில் முதல்ல என்ன சொன்னாங்க, மீசையெல்லாம் தடவி இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்குது அப்படி தானே சொன்னாங்க. இட் வில் பி ஃபுல்லி அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதாக. அதுக்கப்புறம் பணம் இல்லைன்னு போய் கேட்டீங்க, சரி சொன்னோம். இப்போ 60% சென்டர் கொடுக்குது. இப்போ நேற்றுக்கு பட்ஜெட்டில் அலாட் பண்ணியிருக்கிறது கூட 40% ஷேர் ஆஃப் தி ஸ்டேட்டு தான், மீதி 60% சென்டர் தான் கொடுக்கு. அந்த மாதிரி அது நீங்கள் எவ்வளோ கோரிக்கை வச்சாலும் மக்களுக்காக, தமிழக மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்யும்.